டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. அண்மை செய்தி. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திராணியின் திண்டுக்கல் வள்ளலார் நகர் வீட்டிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார், விவரங்கள். அதாவது திண்டுக்கல் துரைராஜ் நகர் பகுதியில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளருமான அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2006-2011 ஆண்டில் திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதி வாரியத்தில் வீடு ஒதுக்கீடு பெற்று அதில் வீடு கட்டி விற்பனை செய்து சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக காபர் ஸ்டேட் மீது வழக்கு பதியப்பட்டு அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இந்நிலையில் இது சம்பந்தமாக இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் திண்டுக்கல்லில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வீடு மற்றும் திண்டுக்கல் சீலப்பாடி பகுதியில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ.பி. செந்தில்குமார் வீட்டிலும் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் திண்டுக்கல் வள்ளலார் நகர் பகுதியில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியினுடைய மகள் இந்திராணி வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 10 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து அமைச்சர் ஐ பெரியசாமி வீடு, அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் செந்தில்குமார் மற்றும் இந்திராணி ஆகியோர் வீட்டில் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த சோதனையின் காரணமாக மத்திய CRPF போலீசார் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே திண்டுக்கல் மேயர் இளமதி மற்றும் மாநகர செயலாளரும் திண்டுக்கல் துணை மேயருமான ராஜப்பா மற்றும் திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர்கள், திமுக உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் ஐ பெரியசாமியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டின் முன்பாக குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் யாரும் வீட்டின் உள்ளே அனுமதிக்கப்படாததால் இந்த பகுதியில் தொடர்ந்து பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. அதே மாதிரி பிரேம்குமார், திண்டுக்கல் துரைராஜ் நகரில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் அதிகாலை முதலே ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏதேனும் தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? அது குறித்த விவரங்கள். அமைச்சரிடம் வீட்டிலே வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் அவருடைய உதவியாளராக இருக்கக்கூடிய சுபாஷ் என்பவரை அவர் அமைச்சர் வீட்டில் தலையில் இருந்துள்ளார். அவரை அதிகாரிகள் தனியாக அழைத்து சோதனை செய்து பின்னர் அவரை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பினர். அதே போல் வீட்டிற்கு வரக்கூடிய வேலையாட்கள் மற்றும் பணியாட்களை யாரும் தற்போது வரை வீட்டினுள் அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்களை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். சோதனையின் முடிவில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்படலாம் என தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.